الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لهم البشرى في حياة الدنيا وفي الآخرة، صدق الله العلي العظيم. எல்லாம் உள்ள அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும், மஹ்ஷர் வழிச்சாலையில் மக்கள் தடுமாறையில் சோலை வழி விட்டு சென்ற என் செம்மன் நபியை போற்றி புகழ்ந்தவனாகவும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வும் அவனது ரசூலும் எந்தெந்த விஷயங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த விஷயங்களை எடுத்தும், எந்தெந்த விஷயங்களை தடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த விஷயங்களை தடுத்து நடப்பதற்கும் ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்று உலகில் வாழக்கூடிய கோடான கோடி மக்களில், அதிலும் குறிப்பாக கோடான கோடி முஃமின்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் தராதரத்திற்கு ஏற்றவாறு ஆசைகள் வேறுபடும். ஏழை பணக்காரர், கற்றவர் கல்லாதவர், ஆலிம் பாமரர், ஆண் பெண், சிறியவர் பெரியவர் என்று இவர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய தராதரத்திற்கு ஏற்றவாறு ஆசைகள் வேறுபடும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எல்லாருடைய ஆசையும் ஒன்றுபடும். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எல்லாருடைய ஆசையும் ஒன்றுபடும். அது என்ன ஆசை என்பதை பார்ப்பதற்கு முன்னால், இன்று உலக அரங்கில் பல்வேறு இடங்களில், பல்வேறு நிலைகளில், பல்வேறு விமர்சனங்களை கடந்து மீலாது விழாக்கள் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றதே, அதற்கான காரணம் என்ன தெரியுமா? நமக்கும் பெருமானாருக்குமான தொடர்பு அலாதியானது, ஆணித்தனமானது. நமக்கும் பெருமானாருக்கும் மத்தியிலான தொடர்பு எத்தகையது தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில் பெருமானாருக்கும் நமக்குமான தொடர்பு ஆரம்பமாகின்றது. கலிமாவில் ஆரம்பமாகி கபரிலும் தொடர்கிறது. கபரில் இருந்து மஹ்ஷரில் ஷஃபாஅத்தின் மூலமாக தொடர்ந்து சொர்க்கம் வரையிலும் பெருமானாருக்கும் நமக்குமான தொடர்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆம், அத்தகைய அண்ணல் நபியினுடைய பொன்முகத்தை தான் இந்த கோடான கோடி முஃமின்களின் உள்ளங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றது. அதுதான் அந்த ஆசை. பெருமானாரை பார்க்க ஆசைப்படும். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கறதுக்கு ஆசைப்படணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லயஅத்தியன்ன அலா அஹதிக்கும் யௌமுன் வலா யரானி சும்ம லா யரானி அஹப்பு இலைஹி மின் அஹ்லிஹி வ மாலிஹி மஅஹும். பெருமானார் சொன்னாங்க, பின்னால் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் என்னை யாரும் பார்த்துருந்துருக்க மாட்டாங்க, ஆனால் என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஒரு தடவையாவது கனவிலாவது பார்த்து விட வேண்டும் என்று நாம் நியத்து கொள்ள வேண்டும். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலிருந்து, ரப்பே ரஹ்மானே, இந்த ரபியுல் அவ்வலில் இருந்து அடுத்த ரபியுல் அவ்வலுக்குள் என் பெருமானாரை நான் ஒரு தடவையாவது கனவில் பார்த்து விட வேண்டும் என்று நாம் நியத்து கொள்ள வேண்டும். அதேபோல் நம்முடைய துவாக்களில், தாய்மார்களுக்கு குறிப்பாக சொல்லிக் கொள்கின்றேன், நம்முடைய துவாக்களில், ரப்பே பெருமானாரை பார்க்காம எனக்கு மௌத்த தந்துராத, பெருமானாரை பார்க்காம எனக்கு மௌத்த தந்துராத அப்படின்னு நம்மளுடைய துவாக்கள்ல கண்டிப்பாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி. என்னை யார் கனவுல கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லணும்? என்னை யார் கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார். இன்னும் சொல்றாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஅல் ஹக். உண்மையாக என்னைத்தான் பார்த்தார்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? கனவுகள் பலவிதம். 1000 பேர் சேர்ந்து ஒரே கனவை பார்க்கிறார் அப்படின்னா அவருடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்றவாறு, அவர்களுடைய நற்பண்புகளுக்கு ஏற்றவாறு, அவருடைய இயற்கை சுபாவத்திற்கு ஏற்றவாறு அந்த கனவுகளின் விளக்கம் அமையும். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுலகினுடைய பேராசான், கனவுலகினுடைய பேரறிஞர். அவரிடத்துல ஒரு நபர் வந்து கேட்கிறார், நான் பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டேன், இந்த கனவுக்கான விளக்கம் என்ன? அந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்கக்கூடிய நபர் சாலிஹான மனிதர், நல்ல மனிதர், நல்ல குணம் உள்ளவர். அவங்க அதற்கு இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா? அத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ், சூரத்துல் ஹஜ்ஜில் வரக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஓதி அதற்கு தஅபீர் விளக்கம் கொடுக்குறாங்க. மக்களுக்கு ஹஜ்ஜை கொண்டு நீங்கள் அழைப்பு விடுங்கள் அப்படிங்கிற அந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை வச்சு அந்த மனிதர் நல்லவர், அதற்காக நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு தயாராக இருங்க விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னொரு நபர் வந்து கேட்குறார், நானும் பாங்கு சொல்கிற மாதிரி கனவு கண்டேன், எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது அடுத்து அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அத்தனமு அத்தினு ஐயத்து ஹையர் இன்னக்கும் லசாரிகூன், சூரத்துல் யூசுஃப்ல வரக்கூடியது. நிச்சயமாக நீங்கள் திருடர்கள் என்ற அந்த வாக்கியத்தை வச்சு, அந்த அத்தியாயத்தை வச்சு, அந்த ஆயத்தை வச்சு விளக்கம் கொடுக்குறாங்க. எப்பா நீ எச்சரிக்கையாக இருந்துக்க, நீ எச்சரிக்கையாக இருந்துக்க, உன் மேலே திருட்டுப்பட்ட சூட்டப்பட போகுது. அதே மாதிரி ஒரு நபர் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்குறாங்க, என் வீட்டுக்கு கீழே நெருப்பு ஜுவாலையை பார்த்தேன், அதற்கான விளக்கம் என்ன? அவர் நல்ல மனிதர், விளக்கம் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க தெரியுமா? உன் வீட்டில் புதையல் இருக்கு, போய் எடுத்துக்கோ. இன்னொரு நபர், என் வீட்டுக்கு கீழே நானும் பார்த்தேனே, வீட்டை விட்டு வெளியே போடா, வீடு எரிய போகுது அப்படின்னா. அப்போ நபருக்கு நபர் விளக்கங்கள் வேறுபடும். அவருடைய குணாதிசயங்கள், பண்பு நலன்கள், இயற்கை சுவாபங்கள் இதையெல்லாம் பொறுத்து அந்த கனவினுடைய விளக்கம் அமையும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, என்னை யார் கனவுல பார்த்தாரோ அவர் என்னைத்தான் பார்த்தார், வேற யாரையும் பார்க்கல. உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்கள் யார் பார்த்தாலும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பார்த்தாங்கன்னு பெருமானார் சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல கனவை பத்தி சொல்றான். லஹுமுல் புஷ்ரா ஃபி ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ, நல்ல கனவு இருக்கு தெரியுமா? நல்ல கனவு இருக்கு தெரியுமா? அது முஃமின்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஒரு பஷாரத்தாக, ஒரு குட் நியூஸாக, ஒரு சுப செய்தியாக, ஒரு நல்ல செய்தியாக வந்து சேரும் என்று சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஈமானுக்கு அவங்க கண்ட கனவு அத்தாட்சியாக இருந்தது. ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கனவு காண்றாங்க. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கணக்கில் வச்சுக்கிறோம், இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கனவு காண்றாங்க. அந்த கனவுல நட்சத்திரங்கள் எல்லாம் அவங்க மேலே வந்து விழுகுது. எல்லார் இடத்துலையும் போய் விளக்கம் கேட்குறாங்க. யாருக்கும் அந்த கனவுக்கான விளக்கம் தெரியல. அலமோதி வர்றாங்க. கடைசியாக ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய புஹைரா, இஞ்சில் தௌராத் வேதத்தை கற்று தேர்ந்த மிகச்சிறந்த அறிஞர், அவரிடத்துல போய் விளக்கம் கேட்குறாங்க. அவங்க போய் சொல்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் இந்த மாதிரி கனவு கண்டேன், நட்சத்திரங்கள் எல்லாம் என் மேலே வர்ற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு கேட்டதோட ஹி வாஸ் மெஸ்மரைஸ்டு, அப்படியே வியந்து போயிட்டார். நீங்கள் அந்த கனவு கண்டீங்களா? நீங்கள் அந்த கனவு கண்டீங்களா? மக்காவிலேருந்து ஏதாவது செய்தி வந்திருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் பயண தோதா வந்தேன், எந்த செய்தியும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறான். எங்க உங்கள் சட்டையை தூக்குங்க, இர்ஃபா கமீஸா, உங்கள் சட்டையை தூக்குங்க அப்படிங்கிறாங்க. சட்டையை தூக்கி காமிச்சா அபூபக்கர் ரலியல்லாஹு வயிற்றில் சுருட்ட முடியாக இருக்குது. அப்போ சொல்கிறாங்க, இன்னக்க வஸீரும் மின் உஸரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபுலகத்தில் ஒரு நபி தூதர், இறுதி தூதர் வருவார். அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக, அவருக்கு ஒரு உற்ற தோழராக, ஒரு நண்பராக, ஒரு அமைச்சராக நீங்கள் இருப்பீர்கள் என்று உங்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றேன் என்றும் சொல்லி முடிக்கிறாங்க. மக்காவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு வந்ததோட எல்லாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு சூழ்ந்துக்கிட்டு, என்ன அபூபக்கர் உங்களுடைய ஃப்ரெண்டு, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு, உங்கள் நண்பர்னு சொல்லிக்கிட்டு தலையில் தூக்கி வச்சு ஆடுனீங்களே, அவர் பாருங்க ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு சுற்றுறாரு. ஏதோ இஸ்லாமா, அல்லாவா,
ஒருவனாம் நான் தூதர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். நேராக அபூபக்கர் ரலியல்லாஹு போனாங்க. யார முஹம்மத், யா முஹம்மத், நுபுவத் அப்போ வரல இல்லை, யா முஹம்மத் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன், மக்கள் எல்லாம் என்னை குழப்புறாங்க அப்படிங்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அபா பக்கர், யா அபா பக்கர், நீங்கள் கண்ட கனவும் புஹைராவினுடைய விளக்கமும் நமக்கு போதாதா என்று கேட்டதுதான் தாமதம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றாங்க. அப்போ ஒரு முஃமினுக்கு லஹமுல் புஷ்ரா ஃபி ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, ஒரு முஃமினுக்கு நல்ல கனவு அவருக்கு இன்மையிலும் மறுமையிலும் ஒரு சுப செய்தியாக இருக்கிறது என்று நம்மால் தெரிய முடிகின்றது. அதே மாதிரி கனவு ரெண்டு வகை, கெட்ட கனவு, நல்ல கனவு. கெட்ட கனவு கண்டா 3 விஷயங்கள் செய்யணும், பெருமக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. முதலாவது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நமக்கே தெரியும் அந்த நல்ல கனவு ரசூலுல்லாஹ் பார்க்கக்கூடிய நல்ல கனவாக இருக்கட்டுமே, துவா செஞ்சுக்கணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. என் பெருமானாரை பார்க்கக்கூடிய கனவாக இருக்கட்டுமே, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். ரெண்டாவது அந்த கனவை நினச்சி சந்தோஷப்படணும். மூணாவது ஹபீபடத்துலையும் லபீபடத்துலையும் அந்த கனவை சொல்லணும். ஹபீப்னா யாரு? நம்ம வாப்பா அம்மா, நம்ம சார்ந்த நல்ல உற்ற நண்பர், நமக்கு நல்லதை நினைக்கக்கூடிய நண்பர், அவர் ஹபீப். லபீப்னா யாரு? நல்ல மார்க்கம் அறிந்த திறமை வாய்ந்த ஒரு காலி, சிறந்த நீதிபதியாக இருக்கக்கூடிய சிறந்த ஒரு ஆணின் பெருமானார், அவர்கிட்ட போய் விளக்கத்தை கேட்கணும். இது நல்ல கனவுக்கு. கெட்ட கனவு கண்டா 5 விஷயம் செய்யணும். முதலாவது அஊது பிஸ்மி ஓதணும். ரெண்டாவது படுத்திருக்கிற பொசிஷனை மாற்றி படுக்கணும். இடது பக்கம்னா வலப்பக்கம் படுக்கணும், வலப்பக்கம்னா இடப்பக்கம் படுக்கணும். மூணாவது இடது பக்கமாக 3 முறை துப்ப வேண்டும். நான்காவது அந்த கனவுக்கு பயந்து அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சு தொழுது கொள்ளணும். அஞ்சாவது ஹபீபடத்துலையும் சொல்லக்கூடாது, லபீபடத்துலையும் சொல்லக்கூடாது, உற்ற நண்பர்கிட்டையும் சொல்லக்கூடாது, உஸ்தாதுகிட்டையும் சொல்லக்கூடாது. அந்த கனவு அல்லாஹ்விடத்துல நமக்கும் அந்த கனவும் அல்லாஹ்வுக்கும் நமக்குமானதாக இருக்கணும். இப்போ கனவுல பெருமானாரை பார்த்த பெருமக்கள் சஹாபாக்கள்ல ஏராளமான பேர் பெருமானாரை பார்த்துருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானாரை பார்க்காம நான் தூங்கின பொழுது குறைவு. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இமாம்கள்ல புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்ததுக்கான அத்தாட்சி என்ன தெரியுமா? நம்ம கைகளில் தவழக்கூடிய புகாரி ஷரீஃப். மாலிக் இமாம் சொல்றாங்க, மா பித்து லைலத்தன் இல்லா கத் ரஆஹு, பெருமானாரை பார்க்காம ஒரு இரவு கூட எனக்கு கழிந்ததில்லை என்று மாலிக் இமாம் சொல்றாங்க. அந்த நசீபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள் புரிவானாக. மாலிக் இமாம் சொல்றாங்க. சரி, சஹாபாக்கள் பெருமானாரை கனவுல பார்த்தாங்க, இமாம்கள் பெருமானாரை கனவுல பார்த்தாங்க, நம்ம உலமாக்களும் பெருமானாரை கனவுல பார்த்துருக்கிறாங்க. பாக்கியாத்தினுடைய நிறுவனர் அல்லாமா ஆலா ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுலையும் பார்த்துருக்காங்க, நினைவுலையும் பார்த்துருக்காங்க. பொதக்குடி கரீம் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுலையும் பார்த்துருக்காங்க, நினைவுலையும் பார்த்துருக்காங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம பாணி ஹலரத் நவரல்லாஹு மர்கதோ பெருமானாரை கனவில் பார்த்ததினுடைய அத்தாட்சி இந்த மிஸ்பாஹுல் ஹுதா. அல்லாஹு அக்பர். பெருமானாரையும் நபிமார்களையும் பார்த்ததினுடைய அத்தாட்சி தான் இந்த மிஸ்பாஹுல் ஹுதா. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்க்கறத பற்றி பார்த்தோம். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குட் நியூஸ் சொல்கிறாங்க. மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனின்னு சொன்னாங்களா? யார் என்னை கனவுல பார்க்குறாரோ அவர் என்னத்தான் பார்த்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அடுத்து சொல்கிறாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்ததி. அல்லாஹு அக்பர். என்னை யார் கனவுல பார்த்தாரோ இன்ஷா அல்லாஹ் அவர் நினைவிலும் பார்ப்பார். ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானார். ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்த்தவங்க நினைவிலும் பார்ப்பாங்க. பெருமக்கள் சொல்லி தர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கனவு பார்த்துட்டாரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் ஆஜராகி விடுவார்கள். வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் ஆஜராகவில்லையா, கலிமா சொல்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விடுவார்கள். கலிமா சொல்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லையா, கபூரில் உங்களை வைக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராகி இருப்பாங்க. பெருமக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்போ பெருமானாரை கனவுல பார்த்தவங்களை பத்தி பார்த்தோம். பெருமானாரை நினைவுல பார்த்த ஒரு சிலரை மட்டும் சொல்லிக்கிறோம்.
அதில் அந்த வகையில் அல்லாமா ஆலா ஹதரத் பாக்கியாத்தினுடைய நிறுவனர் பெருமானாரை நினைவில் பார்த்துருக்குறாங்க. மாலிக் இமாம் அவங்க வீடு மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அங்கே உட்கார்ந்து பாடம் நடத்துவாங்க மாலிக் இமாம். எப்படி நடத்துவாங்க தெரியுமா? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கதா அப்படி நடத்த மாட்டாங்க. எல்லாரும் நடத்துகிற மாதிரி கால ரசூலுல்லாஹி நடத்த மாட்டாங்க. கால ஹாதா சாஹிபுல் கபர், இந்த கபரில் இருக்கக்கூடிய நபர், இந்த கபரில் இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிகிறார்கள். அப்போ மாணவர் ஒருத்தர் கேட்டாராம், உஸ்தாத் எல்லாரும் கால ரசூலுல்லான்னு சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும் என்ன கால ஹாதா சாஹிபுல் கபர்னு புதுசாக சொல்கிறீங்க? அப்போ மாலிக் இமாம் சொன்னாங்களாம், இல்லைப்பா தம்பி, நான் பெருமானார் உங்களுக்கு பாடம் நடத்தும் போது பெருமானார் என்ன பார்ப்பாங்க, பெருமானார் என்ன பார்ப்பாங்க, பெருமானாரினுடைய அனுமதியின் பெயரில் பெருமானாரினுடைய பெர்மிஷனோட தான் அந்த ஹதீஸை நான் நடத்துவேன், அதனால் அப்படி சொல்கிறேன். அப்போது அந்த ஹதீஸ் தெளிவாயிருச்சா? மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னை நினைவிலும் காண்பார். மாலிக் இமாம் கனவுல கண்டாங்க. மா பித்து லைலத்தன் இல்லா ஃபகத் ரஆஹு, நான் பெருமானாரை காணாத இரவு பொழுதுகளே இல்லை அப்படின்னு சொன்னாங்களா? கண்டுட்டாங்க, நினைவிலையும் கண்டுட்டாங்க. பெருமானாரை பார்த்து பாடம் நடத்துகிறாங்க. அப்போ நிச்சயமாக பெருமானாரை நாம் கனவில் கண்டால் நினைவிலும் காண முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரபியுல் அவ்வலின் பொருட்டால் பெருமானாரை பார்க்கக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானார். ஆலா ஹஸரத் பார்த்தாங்க, மாலிக் இமாமும் பார்த்தாங்க நினைவில். இது எந்த அளவுக்கு தாற்பயத்தை ஏற்படுத்துதுன்னு எனக்கு தெரியல. ஆங்கிலேயருடைய காலத்தில், இந்தியாவில் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் தில்லூராம் அப்படிங்கிற ஒரு பொயட், ஹிந்து பொயட் இருந்தார். அவருடைய கவிதையே எப்படி இருக்கும் தெரியுமா? பாசத்திற்கும் நேசத்திற்கும் பாராட்டிற்கும் உரிய இறை தூதர், பாசத்திற்கும் நேசத்திற்கும் பாராட்டிற்கும் உரிய இறை தூதர் அப்படிங்கிற கவிதை எழுதுறாரு. அந்த கவிதை உலகம் ஃபுல்லாக வேர்ல்டு ஃபேமஸ் ஆகுது, எல்லாரும் படிக்கிறாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? முஸ்லீம்களை விட அண்டை மதத்தினர், நம்முடைய சகோதர மதத்தினர் தான் ஃபுல்லாக பெருமானாரை பார்த்து படிக்கிறாங்க. அதில் தில்லூராம் கௌசர்னு சொன்ன தெரியுமா? அவரிடத்துல போய் அந்த மதத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க, ஏப்பா தில்லு, நம்முடைய மதத்தை கேவலப்படுத்துறியா? அண்டை மதத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நீ புகழ்றியே, உனக்கு வெட்கமா இல்லையா? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டான அந்த காதல் என்னை இப்படி கவிதை எழுத்துவதற்கு கட்டாயப்படுத்தி விட்டது. யாரும் என்னை தடுக்காதீங்க, அல்லாஹு அக்பர், யாரும் என்னை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு நபர் கேட்கிறாரு, ஏப்பா நீயோ ஒரு ஹிந்து, ஒரு முஸ்லீம் தலைவரை போய் புகழ்றியே. அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? Being a Muslim is not condition for loving Prophet Muhammad sallallahu alaihi wasallam, peace be upon him. பெருமானாரை நேசிக்கிறதுக்கு ஒரு முஸ்லீமாக தான் இருக்கணும்னு ஒன்றும் இல்லையே, பெருமானாரை நேசிக்கிறதுக்கு ஒரு முஸ்லீமாக இருக்கணும்னு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த மேகசின் பரவிக்கிட்டே இருக்குது. இறுதி கட்டத்துக்கு வர்றார், வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்துக்கு வர்றாரு. எல்லா மேகசின்லையும் இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு எழுதப்படுது, எல்லா இடத்துலையும் எழுதப்படுது. வாசகர்கள் எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறாங்க, சொந்தக்காரர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. வாசலை பார்த்துக்கிட்டே தில்லூராம் கௌசர் அழுதுகிட்டே இருக்கிறார். அழுதுகிட்டே இருந்தவர் திடீர்னு சீரியஸாக எந்திரிச்சு நிற்கிறார். கையை கட்டி தவாதுவா பணிவோட அப்படியே நிற்கிறார். அப்போ கூட இருந்தவங்க கேட்குறாங்க, வாட் ஹேப்பன் தில்லு, என்ன ஆயிட்டு, என்ன திடீர்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க? சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்நாள் முழுவதையும் யாருடைய கவிதைக்காக ஒப்படைத்தனோ அத்தகைய ஃபாத்திமாவினுடைய தந்தை ஆஜராகிவிட்டார்கள். அல்லாஹ் அக்பர். நான் காஃபிராக இருந்த போதிலும், நான் இஸ்லாத்தை ஏற்காதவனாக இருந்த போதிலும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அழுகிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை பத்திரிகையில் எழுதுறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை பத்திரிகையில் எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்க தெரியுமா? யா தில்லு, நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், என் கூட வர்றீங்களா? நான் சுவனத்துக்கு போகிறேன், என் கூட வர்றீங்களா? அப்போ சொன்னார், யார சூழல்லாம், இதை விட எனக்கு எந்த ஒரு பாக்கியமும் இல்லை நபியே நாயகமே என்று கூறியதோடு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று பெருமானார் கலிமா சொல்லி கொடுக்க அவரும் கலிமாவை சொல்லுகின்றார். பெருமானார் அடுத்து சொல்றாங்க, சம்மாக்கல்லாஹு தஆலா அலியுல் கௌசர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அலியுல் கௌசர் என்று பெயர் வைத்தான்.
அப்போது தில்லுலேருந்து அலியுல் கௌசராக இஸ்லாமியராக மாறி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லி இறைவனடி சேர்ந்தார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசித்தாலே போதும், கனவுலையும் வந்துடுவாங்க, நினைவிலையும் வந்துடுவாங்க. அடுத்து இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கக்கூடிய பலன்கள், அதனுடைய நிலைகளினுடைய விவரங்களையும் பெருமக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. ஒரு கடனாளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்குறாரா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை பார்க்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ஒரு கடனாளி பெருமானாரை பார்க்குறாரா, அவருக்கு கடன் தொல்லை நீங்கி போகும். ஒரு நோயாளி பெருமானாரை பார்க்குறாரா, அவருக்கு ஷிஃபாவாகி போகும். ஒரு ஏழை பெருமானாரை பார்க்கிறாரா, அவர் செல்வந்தராக மாறி போவார். ஒரு காஃபிர் பெருமானாரை பார்த்தா அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கும். அதுக்கு உதாரணம் தில்லூராம் கௌசர், தில்லூராம் என்ற அலியுல் கௌசர். அடுத்து டாக்டர் ஃபிக்தால் கூகுளில் போட்டு பாருங்க. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் குரான் இன் இங்கிலீஷ்? குரானை முதல்ல இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டால் டாக்டர் ஃபிக்தால். அவர் குரானை டிரான்ஸ்லேஷன் பண்ணது மூலியமாக அவருக்கு இஸ்லாத்தின் மீது காதல் அதிகமாகுது. இஸ்லாத்துக்குள்ளே வரலான்னு பார்க்குறாரு, ஆனால் அவருடைய சூழல் வர மறுக்குது. பெருமானார் கனவுல வந்துட்டாங்க. ரசூலுல்லாவை பார்த்ததோட யார் ரசூலுல்லா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை ஏற்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போகிற மாதிரி ஒரு ஆள் கனவுல கண்டா, பெருமானாரை கனவுல கண்டா. ஹஜ்ஜுக்கு போகிற மாதிரி நம்ம ஹஜ்ஜுக்கு போக போகிறோம், ரெடியாக இருந்துக்கிறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு பொருளை நம்ம கையில் தர்ற மாதிரி கனவு கண்டோம் அப்படின்னா நமக்கு ஞானமும் இர்ஃபானியத்தினுடைய பெரிய நாலேஜும் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி கனவு கண்டோம் அப்படின்னா மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லுங்கள் என்பதாக அர்த்தம். பெருமக்கள் சொல்லி தருகின்றார்கள். இப்போது இவ்வளவு விஷயத்தையும் நம்ம கேட்டோம். பெருமானாரை பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்களேன், நாங்களும் பார்க்கணும், நம்மளும் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை மிகுதி ஏற்படும் அல்லவா? நிபந்தனைகள், ஷராயித்துகள் சொல்கின்றார்கள். நிறைய ஷுரூத்துகள் இருக்கின்றது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஒரு 5 மட்டும் கூறி முடிச்சுக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்க்கணுமா? முதல்ல அந்த பரிசுத்தமான நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்க்கறதுக்கு கண்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹராமான பார்வையை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். இரண்டாவது, உயிரை விட மேலாக பெருமானாரை நேசிக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய உணவுல ஹராம் கலக்கக்கூடாது, ஹலாலான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும். நான்காவது, நம்ம எப்பவும் செய்யக்கூடியதான் அதிகமான ஸலவாத், ரசூலுல்லா மேலே அதிகமான செலவாத்து. இந்த ரபியுல் அவ்வல்ல செலவாத்து ஓதுவோம், நபியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கொஞ்சம் மாற்றமாக இன்னையிலிருந்து நம்ம நியத்து வச்சுக்கிறோம், பெருமானாரை கனவுல பார்க்காம நம்ம மரணம் பண்ணிச்சிடக்கூடாது, பெருமானாரை பார்க்காம நான் மரணப்பற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த நீயத்தை நம்ம வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இறுதியாக புருதா ஷரீஃபோட விளக்க உரையாளர் அல்லாமா பாஜூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, புருதா ஷரீஃபினுடைய 8வது கன்னி, 8வது பாடல், 8வது இதில் இருக்கக்கூடிய 2 அடி பாடல், இதை எப்பவும் இரவு முழுவதும் ஓதி வர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, نعم سرى طيف من أهوى فأرقني والحب يعترل اللذات بالعالمين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. ஆக என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கனவிலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலும் சரி நினைவிலும் சரி நம்முடைய இறுதி நேரத்தில் கலிமா சொல்லி தரக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனபதியில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.